श्री अमृतवल्ली नायिका समेत श्री हरितवारण परब्रह्मणे नमः। अस्मद्गुरुभ्यो नमः। अस्मत्सर्वगुरुभ्यो नमः। श्रीमते रामानुजाय नमः। श्रीमद्दासरथै महागुरवे नमः। नीलातुङ्गस्तनगिरितटि शुद्धमुद्बोध्य कृष्णं पारार्ध्यं स्वं श्रुतिसरसिद्धमध्यापयन्ति सोच्छिष्टायां स्रजिनिगलितं या बलाकृतभुक्ते கோதாதஸ்யை நமயிதமிதம் பூய ஏவாஸ்து பூயः. அன்னவயல் புதுவையாண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு. சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வலையாய் நாடினி வேங்கடவர்க்கு என்ன விதி என்ற இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. குத்துவிளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் அப்படின்ற பாசுரம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நேதி பாசுரம் விசேஷமான பாசுரம் பார்த்தோம். உந்து மதகளிட்டன் ஓடாத தோல் வலையன்னு. இப்போ நந்தகோபனுடைய மருமாள் அப்படின்னு சொல்ல, இப்போ நப்பினை எழுப்பணும். எப்படி எழுப்புறா அப்படின்னா, மாமனார் பேரை சொல்லி இப்படிப்பட்ட மாமனாருக்கு இப்படிப்பட்ட மருமகளானவளே அப்படின்னு சொல்லி எழுப்புறது. ஏன்னா பெரியவாளை முன்னிட்டு சொல்கிறது விசேஷிச்சுது அப்படின்னு சொல்லிட்டு எழுப்புறா. நப்பினை திராட்டி எழுப்புறான்னு பார்க்குறோம். போன பாசுரத்துலையும் இந்த பாசுரத்துலையும் நாளை பாசுரம், இந்த 3 பாசுரத்தில் நப்பினை எழுப்புறா. இந்த 3 பாசுரத்தில் மட்டும்தான் நப்பினை எழுப்புறா. அது என்ன அடுத்த பாசுரம் என்னன்றது நாளைக்கு பார்ப்போம். அப்படி நப்பினை எழுப்பினா கிருஷ்ணனையும் நப்பினியும் எழுப்புறா. இந்த பாசுரத்தில் என்ன சொல்லி எழுப்புறான்னு பார்ப்போம். குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் அப்படின்னா, குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்சசயனத்தின் மேலேறி அப்படின்னு தூங்கிட்டு இருக்கா 2 பேர். யார் இந்த மாதிரி ஒரு வசதியாக நல்லா ஜம்முன்னு தூங்கிட்டு இருக்கா? யாருன்னா நப்பின்னை பிராட்டியும் கிருஷ்ணனும் தூங்கிட்டு இருக்கா. இவ 2 பேரும் எழுப்புறா. என்ன சொல்லி எழுப்புறா? குத்து விளக்கெரிய. குத்து விளக்கு இது நம்ம சம்பிரதாயத்துக்கு ரொம்ப விசேஷமான ஒன்று. குத்து விளக்கு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் விளக்கேற்றுறது உண்டு. அந்த விளக்கில் விசேஷமானது குத்து விளக்கு. பஞ்சமுகம் இருக்கக்கூடியது. இந்த பஞ்சமுகத்துக்கும் பஞ்ச விசேஷங்கள் உண்டு. ஏன்னா முக்கியமாக நாள்கிழமைகளில் இந்த விளக்கேற்றணும், பஞ்ச விளக்கேற்றணுன்றது விசேஷம். ஆண்களில் முக்கியமாக வெள்ளிக்கிழமை கூட ஒரு இந்த குத்து விளக்குலேயே நல்ல பெரிய, நம்ம கோயிலெலாம் பார்த்தோன்னா பெரிய குத்து விளக்கு இருக்கு இல்லையா, அது போல் இல்லைனாலும் ஆற்றுல ஓரளவுக்கு இருக்குல்லையா, ஒரு 1.5 அடி 2 அடி இருக்க போகிறது. இல்லை சின்னதாக கூட ஒரு 1/4 அடி 1/2 அடியில் கூட உங்களுக்கு குத்து விளக்கு வருது. குத்து விளக்கு பஞ்சமுகத்தோடு வருது. அதெல்லாம் வாங்கி வச்சுக்கலாம். விசேஷம். நல்ல வெள்ளிக்கிழமைக்கோ இல்லை நாள்கிழமைக்குள்ளோ ஆற்றுல பஞ்சமுகம் ஏற்றுறது ரொம்ப விசேஷம். விளக்கேற்றுறதுன்றதே விசேஷம். அதாவது பஞ்சமுகம்ன்றது ரொம்ப விசேஷம். அப்படிப்பட்ட இந்த குத்து விளக்கு இது ரொம்ப எந்த அளவுக்கு விசேஷம் அப்படின்னா, நம்ம சீர்வரிசையில் முக்கியமாக கொடுக்கக்கூடிய இந்த குத்து விளக்கு. சில பேர் நல்லா தனவான்களாக இருந்தால் வெளியில் கொடுப்பா. இல்லை கொஞ்சம் ஓரளவுக்கு வருமானம் கம்மியாக இருக்க வேணா என்ன பண்ணா பித்தளையில் கொடுப்பா, செப்பில் கொடுப்பா. அது அவள் என்ன முடியுமோ அவளோடது. ஆனால் குத்து விளக்கு கண்டிப்பாக கொடுத்துருவா. குத்து விளக்கு இல்லாமல் சீர்வரிசை இருக்கவே இருக்காது. அந்த சீர்வரிசைகளில் முக்கியமானது எப்படின்னா, ஒரு சிலர் சொல்லலாம் அதில் முக்கியமானது இந்த குத்து விளக்குன்னு சொல்லக்கூடியது. அது குத்து விளக்கினோட விசேஷம். அதனால் சாதாரணமாக ஏற்றும் போது நம்ம ஒரு விளக்கு ஏற்றுவோம் இல்லையா, ஆற்றுல ஏற்றும்போது ஒரு விளக்கு ஏற்றுவோம். இல்லை சில பேர் 2 விளக்கு ஏற்றுவா. சில பேர் ஒரு காரியம் ஏதாவது முக்கியமாக காரியம் பெருமாளுக்கு ஒரு நெய் விளக்கு ஏற்றணும், சேர்த்து ஏற்றுவா. அந்த மாதிரி உண்டு. பஞ்ச விளக்கு விசேஷம். முடிஞ்ச வரைக்கும் பஞ்ச விளக்கு ஏற்றத்துக்கான பிரயத்னப்படுங்கோ முக்கியமான நாட்களில். அது விசேஷமானது. இந்த விளக்கு எரிய அப்படின்னா, இந்த விளக்கு எரியக்கூடியது இது எரியறதுனால என்ன கிடைக்கிறது அப்படின்னா, 5 விஷயங்கள் கிடைக்கிறதான் இந்த விளக்கு ஏற்றுறதுனால. என்னென்ன கிடைக்கிறதுனா, இந்த விளக்கேற்றுறதுனால நமக்கு நல்ல ஒரு அழகு கிடைக்கிறது. நம்ம விளக்கேற்றத்துக்கு முன்னாடியும் விளக்கேற்றினதுக்கப்புறம் அந்த சன்னதி பாருங்களேன், பார்க்கவே நல்லா அழகாக இருக்கும். இது அழகை கொடுக்கக்கூடியது. அதுக்கப்புறம் என்ன, குளிர்ச்சியை கொடுக்கக்கூடியது. இது எப்படி குளிர்ச்சி கொடுக்கக்கூடியது அப்படின்னா, கண்ணுக்கு குளிர்ச்சி கொடுக்கறது. இது ஒன்று அழகாக இருக்கிறதுனால. 2வது பட்சம் அப்படின்னா, நம்ம இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் என்னது, மார்கழி மாதம். இந்த மார்கழி மாதத்துக்கு நமக்கு என்ன வேணும்? நமக்கு குளிர்ச்சி எது கொடுக்கக்கூடியது அப்படின்னா, இந்த வெப்பம் கொடுக்கக்கூடியது. இந்த வெப்பம் இருக்குது, அது கொஞ்சம் நமக்கு இந்த மார்கழிக்கு ஏற்ற மாதிரி குளிர் கொடுக்கக்கூடியது. இல்லைனாலும் கண்ணுக்கு குளிர்ச்சி கொடுக்கக்கூடியது. அப்புறம் நல்ல மேன்மை கொடுக்கக்கூடியது. விளக்கு இருக்கிற இடங்களில் சுபிட்சம் இருக்குன்றது பெரியவாளோடது. விளக்கு ஏற்றுற இடத்துல அதனால் நெய் விளக்கு ஏற்றுவோம், இல்லை எண்ணெய் விளக்கு ஏற்றுவோம். வேறு நிறைய விளக்குலாம் இருக்குது. இழுப்பு எண்ணெயில் ஏற்றுற விளக்கு உண்டு. இப்போது ஆற்றுல ரொம்ப கொசூலாக இருந்ததுன்னா வேப்ப எண்ணெயில் ஏற்றுறது உண்டு. அதெல்லாம் சாதாரணமாக ஏற்றுறது. விசேஷமாக ஆற்றுல ஏற்றுறது அப்படின்னா அது நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய். இது 2 நல்ல மேன்மை கொடுக்கக்கூடியது நமக்கு. அது இல்லாமல் நறுமணம் கொடுக்கக்கூடியது. இந்த விளக்கு ஏற்றுனா நறுமணம் கொடுக்கும் நமக்கு. நறுமணம் கொடுக்கக்கூடியது. இது எல்லாத்துக்கும் மேலேயாக என்ன கொடுக்கணும், இது நமக்கு தூய்மை கொடுக்கக்கூடியது. நீங்கள் சயின்டிஃபிக்காக சொல்லணும்னா நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்குறதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. நான் சொன்ன மாதிரி நம்ம சம்பிரதாயத்து மாதிரியான உசத்தியான ஒன்று கிடையவே கிடையாது. அதை இப்போ எல்லாரும் ஆமாம் கரெக்டுன்னு சொல்கிறது தான் வச்சுட்டு இருக்கா. அதில் இதுவும் ஒன்று என்னென்னா, இந்த விளக்கேற்றுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா,
நம்ம நார்மலாக அந்த பல்பு ஏற்றலாம்ல, அதில் ஒன்றும் கிடையாது. ஆனால் இந்த விளக்கில், நெய் விளக்கு, எண்ணெய் விளக்கு ஏற்றுறதுல என்ன இருக்குன்னா, இது நமக்கு நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கக்கூடியது. அந்த விளக்கு இருக்கிற இடம் எல்லாமே நமக்கு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கக்கூடியது. எங்கெங்கெல்லாம் விளக்கு இருக்கோ, ஒரு பெரிய குகை மலைக்குள்ளுக்குள்ளே இருக்குது, 1000 வருஷமாக இருட்டாக இருக்குது, யாரும் போனது கூட கிடையாது. திடீர்னு ஒருத்தர் உள்ளே போகிறான், பார்த்தா ரொம்ப இருட்டாக இருக்குன்னு ஒரு பத்தி குச்சி ஏற்றி ஒரு விளக்கு ஏற்றுறான். என்ன ஆகிடுது, விளக்கு எரியுது. சுற்றி அந்த குகை ஃபுல்லாக நமக்கு காட்டுறது இல்லை. என்ன, ஒரு சின்ன விளக்கு அந்த குகை ஃபுல்லாக காட்டுறது இல்லையா. இந்த குகை கோச்சின்னு தான், இந்த குகையில் இருக்க அந்த இருட்டு கோச்சின்னு தான். 1000 வருஷமாக நான் இருக்கேன், இப்போ நீ வந்திருக்க, இப்போ தான் நீ எரிஞ்சிருக்க, உடனே வெளிச்சத்தை கொடுத்துருவியா? அப்போ 1000 வருஷமாக இருக்கிறேன் நான் பைத்திக்காரனா? போ, 1000 வருஷம் கேச்சு வந்து நீ வெளிச்சம் வான்னு சொன்னால் முடியுமா? முடியாது. ஏன்னா இந்த குத்து விளக்குன்றது, அந்த விளக்கு அப்படின்றதோட விசேஷம் என்னென்னா, உடனடியாக நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த பாசிட்டிவ். அது எந்த விஷயத்தில் இருந்தாலும் அது பாசிட்டிவ், எனர்ஜிலையும் பாசிட்டிவ், வெளிச்சத்துலேயும் பாசிட்டிவ், எல்லாமே நம்ம பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கக்கூடியது இந்த குத்து விளக்குன்னு சொல்லக்கூடியது. இந்த விளக்குன்னு சொல்லுது தீபம் அப்படின்வா. அப்படியான இந்த தீபத்துக்கு விசேஷம், இந்த விளக்குக்கு ரொம்ப விசேஷம் உண்டு. இது தினமும் அது கரெக்டாக சந்தியா காலத்தில் ஏற்றுவோம். நம்ம எப்படின்னா கரெக்டால் சூரியோதயத்துக்கு முன்னாடியே ஏற்றணும். என்னென்னா நம்ம பண்ண வேண்டிய காரணம், சூரியோதயத்துக்கு முன்னாடியே குளிச்சிடணும் இல்லையா. குளிச்சுட்டு விளக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறம் தான் சந்தியாவந்தனம் ஆரம்பிக்கணும் இல்லையா. சந்தியாவந்தனம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி விளக்கு ஏற்றி வைக்கணும் ஆற்றுல. இது விசேஷம். அப்படின்னா சூரியோதய அந்த அந்தி பொழுது நம்ம சந்தியா காலத்தில் நம்ம இது விளக்கேற்ற வேண்டியது, அது ரொம்ப விசேஷம் அப்படின்றது. அப்படியாக இந்த விளக்கு தீபங்கள் பல இடங்களில் தீபம் ரொம்ப விசேஷம். ஒரு சில கோயிலெலாம் போனீங்கன்னா கோவில் வாசலில் பெரிய அகல் இருக்கும், சின்னதில்லை, நல்ல பெரிய அகல் இருக்கும். ஒரு இந்த பக்கம் ஒரு அடி சுற்ற அளவு பார்த்தீங்கன்னா 2-3 அடி இருக்கக்கூடியது. அதில் என்ன பண்ணேன்னா அகண்ட தீபம்னு வச்சுருப்பா. இன்றைக்கும் நிறைய கோயிலில் வச்சுருக்கா. எங்கள் சித்தி அது ஊர், அவள் ஊர்லேயும் இந்த இது வச்சுருக்கா, அகண்ட தீபம்னு வச்சுருக்கா. துவஜஸ்தம்பம் பக்கத்துலேயே அது இருக்கும். ஊரில் இருக்க வாயிலாரும் என்ன பண்ணுவாங்க, வந்து கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ எண்ணெய் ஊற்றிட்டு போயிடுவோம். அவள் இந்த அகண்ட தீபம் எரிஞ்சுட்டே இருக்கும், அகண்ட தீபம். இது போல் நீங்கள் முக்திநாத் போனீங்கன்னா, முக்திநாத்தில் ஒரு இடத்துல பூமிக்கடியில் ஒரு விளக்கு எரிஞ்சுருக்கும், பூமிக்கடியில் ஒரு எரிஞ்சுருக்கும். இது என்ன சொல்கிறாருன்னா, ராமானுஜர் வந்த காலத்தில் அங்கே எழுத்தினார், அதனால் அந்த தீபம் இன்னமும் எரிஞ்சுருக்கு அப்படின்னு இன்றைக்கும் அந்த இடத்துல விசேஷமாக உண்டு. சில இடங்கள்லாம் அப்படி பல இடங்கள்லாம் உண்டு. இன்னும் உப்புளியப்பன் கோயில் பொண்ணு வச்சுக்கோங்க, தீபம், உப்புளியப்பன் கோயில் தீபம் ரொம்ப விசேஷம். இன்றைக்கும் உப்புளியப்பன் கோயில் தீபத்துக்கு போனோன்னா அப்போ இருக்கக்கூடிய அந்த தீபம் வச்சுட்டு இருக்காருல்லையே, அவருக்கு எம்பெருமானே வந்து இறங்கி அவர் வாக்கு கொடுக்குறாருன்னு இன்றைக்கும் ஐதீகம் வச்சுட்டுருக்கா. இன்றைக்கும் நடக்கிறது ஸ்ரவணத்தன்னைக்கு, பெருமாளுடைய திருநட்சத்திரம் ஸ்ரவணத்தன்னைக்கு இன்றைக்கும் நடக்கக்கூடிய விசேஷம் அது. அப்படியாக இந்த தீபத்துக்கு உண்டான ஏற்றம் அப்படின்னா ரொம்ப விசேஷம், எல்லா இடங்கள்லையும் விசேஷம். இது தீபத்துக்கு உண்டானது. இது நம்ம சம்பிரதாயத்தில் மட்டும்தான் இருக்குது, வேறு எந்த சம்பிரதாயத்தில் இந்த விசேஷம் வேறு எந்த விளக்கிலும் மற்றவா ஏற்றக்கூடிய விளக்கில் கிடையாது. நம்ம விளக்கில் மட்டும்தான் இந்த விசேஷம் இருக்கக்கூடியது. அதனால் இந்த விசேஷம், அதனால் முக்கியமாக நாள் கிழமைகளில் முடிஞ்ச வரைக்கும் வெள்ளிக்கிழமை ஏற்றிட்டு நாம் அன்றைய தினம் இந்த பாசுரங்கள் சேவிக்கலாம். சிறிய திருமடல், இல்லைன்னா தாயாரனுடைய அஷ்டோத்தரம், சகஸ்ரநாமம், இதெல்லாம் நம்ம சேவிக்கிறது விசேஷம். எப்போனா நல்லா விளக்கு ஏற்றிட்டு சேவிக்கிறது விசேஷம். இது சுபீட்சத்தை கொடுக்கும். என்ன சுபிக்ஷத்தை கொடுக்கணும்னா, முதல்ல நம்ம சிந்தனையை மாற்றுவது. அந்த இடம் ஃபுல்லாக பாசிட்டிவ் எனர்ஜி வருது, வந்ததுனால என்ன, நம்ம சிந்தனையை மாற்றுறது. சிந்தனை மாற்றினால என்ன ஆகிடுதுன்னா, அந்த சிந்தனையை வச்சு நம்ம சத்காரியம் பண்ணணும். கெட்ட காரியத்தில் போக மாட்டோம், நல்ல காரியத்தில் போவோம். இது தப்பான காரியம் அப்படின்னு மைண்டில் போடும். இந்த கலியுகத்தில் என்ன பண்ணணும்னா, எது நல்லதோ அது கெட்டதாக காமிக்கும், எது கெட்டதோ அது நல்லதாக காமிக்கும். நாம் நல்லதுன்னு ஒரு தேடிட்டு போகிறது எல்லாமே கெட்டதாக தான் இருக்கும். கெட்டதுன்னு நினச்சிட்டு போக தெரியுமா, அதெல்லாம் நமக்கு நல்லதாக இருக்கும். இதெல்லாம் நமக்கு வேணாண்டா, நான் கோயிலுக்கு போகலாண்டா, என்ன 60 வயசுக்கு அப்புறம் போய்க்கலாம். இப்போ என்னென்னா 60 வயசுக்கு அப்புறம் போக முடியாது. 60 வயசுக்கு முட்டி வலிக்கும், கை வலிக்கும், கால் வலிக்கும், ஏந்துக்க முடியாது. பிணி, மூப்பு, துன்பம், ஆதலால் பிறவி வேண்டேன் அப்படின்றோம். அப்படி எல்லாமே எப்போ வருதுன்னா, நம்ம வயதான காலத்தில் வருது. அப்போ போக முடியுமா? போக முடியாது. இளமையில் இருக்கும்போது தான் போனோம். பெருமாள் சொல்கிறாரா, எவன் ஒருவன் இளமையில் என்னை வேண்டானோ, என்கிட்ட வர்றானோ, அவனை முதுமையில் நான் பார்த்துக்கிறேன். இளமையில் போய் அவன் காலில் இருக்கும்போதே நாம் என்ன பண்ணலாம், போய் அவன் காலில் ஊந்தோன்னா, எது இருக்கும்போது நம்ம சக்தி இருக்கும்போதே அவன் காலில் ஊந்துட்டோன்னா, சக்தி இல்லாத போது அவன் என்ன பண்ணான்னா நம்மளை காப்பாற்றுறான். நான் சக்தி இல்லாத போது போய் உழறேன் அப்படின்னா பிரயோஜனம் இல்லை இல்லையா. அப்போ போகிற தப்பு பண்ணக்கூடாதுன்னு சொல்ல, அதை விட விசேஷமானது இது அப்படின்றது சொல்லுது பெரியவா. என்னென்னா, இளமையிலேயே எல்லாம் பண்ண வேண்டும். எல்லாத்தையும் இப்போ பத்ரிகாஷ்டமோ இல்லை முக்திநாத் இங்கெல்லாம் போகிறதெல்லாம் ரொம்ப சிரமப்பட்டு போக வேண்டியது. இதெல்லாம் 40-50 வயசு அதுக்குள்ளே மேக்ஸிமம் முடிச்சிடணும். எப்போ நான் 60 வயசுக்கு அப்புறம் ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறம் நான் முக்திநாத் போகிறேன்னா போக விட மாட்டான். ஒன்றுமே இல்லை. இங்கே இருக்கக்கூடிய அகோபில க்ஷேத்திரம் அங்கே போனால் நான் 20 வயசில் போனால் என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா, ஏதாச்சும் போனால் மேலே இதுக்கு போயிடலாம், உக்ரஸ்தம்பத்தில் போய் ஏறலாம். 40 வயசு 50 வயசு ஆகிடுச்சுனா ஏற முடியாது. ஏன்னா செங்குத்தாக இருக்கும். அது உக்ரஸ்தம்பன்றது ஜுவாலா நரசிம்மர்கிட்டேருந்து இன்னும் கொஞ்சம் மேலே ஏறாது.
நேராக மேலே உச்சி மலை ஏறணுன்னே லெஃப்ட்டில் திரும்பினோன்னா அந்த இடத்துல ஒரு ஃபால்ஸ் இருக்கும், நீர்வீழ்ச்சி. அதை உள்ளே போய் போனாலும் ஜுவாலா நரசிம்மரை சேவிக்கணும். அதுக்கு முன்னாடியே ரைட்டில் கொஞ்சம் மேலே ஏறினீங்கன்னா நீங்கள் உக்ரஸ்தம்பத்துக்கு போகிறது. அந்த உக்ரஸ்தம்பம் எப்படி இருக்கணும், இப்படி செங்குத்தாக இருக்கும். அங்கே போய் ஏதாவது படிக்கட்டு கிட்டலாம் போடணும்னா போய் நிற்கவே முடியாது. அப்போ எப்படி படிக்கட்டு போட முடியாதுல்ல, அப்போ படிக்கட்டு போட முடியாது. அப்போ என்னன்னா அந்த இடத்துக்கு போகும்போது ரொம்ப சர்வ ஜாகிரதையாக போகணும். ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே நல்லா ஹெல்த்தி பர்சனாக இருந்தால் கூட அவள் அலோவ் பண்ண மாட்டான், போகாது இங்கோண்டுவா. ஏன்னா ஒரு சின்ன கல் ஸ்லிப் ஆச்சுன்னா இந்த பக்கம் 300 அடி, அந்த பக்கம் 3000 அடி, அது ரொம்ப ரிஸ்க்கானது. அப்போ அதுவே பண்ண முடியாது. அப்போ என்ன இதெல்லாம் எப்போ பண்ண முடியும்? இப்போ க்ஷேத்திரங்கள்லாம் எப்போ போய் சேவிக்கணும், ஊராக போய் சேர்க்கணும்னா நமக்கு இளமை இருக்கும்போதே சேவிச்சிடணும். அதுவும் முக்கியமாக கஷ்டமாக இருக்கக்கூடிய இடங்களை சேவிச்சிடணும். முதல்ல அகோபிலம் போனால் என்ன பண்ணுவோம், முதல்ல இந்த பஞ்ச நரசிம்மர் சேவிச்சுடுவோம். ஒரே ஒரு மலையில் பஞ்ச நரசிம்மர், கீழே காரஞ்ச நரசிம்மர், அப்படியே கொஞ்சம் மேலேனா உக்ர நரசிம்மர், அப்படியே மேலே போனால் வராக நரசிம்மர், இப்படியா போனோன்னா மாலோலன், மேலே போனோன்னா ஜுவாலா நரசிம்மர். இந்த 5 நரசிம்மரை சேவிச்சிடலாம், வந்துடலாம். இது கஷ்டமானது. ரெண்டாவது பாவன நரசிம்மர், 300 மலை மேலே தனியாக இருக்கார் பாவன நரசிம்மர். அவர் தனியாக ஜீபில் கூட போயிட்டு வந்துடலாம், இல்லை நடந்து கூட போயிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் பார்கவ நரசிம்மர், இந்த பக்கம் சத்திரவட்ட நரசிம்மர், யோகா நரசிம்மர், இந்த நவ நரசிம்மர்களில் எப்படின்னா முக்கியமாக இந்த மலை மேலே ஏறி போய் சேசிட்டு வந்துட்டோம்னா மற்றதெல்லாம் போகிறது சுழு போயிட்டு வந்துடலாம். ஆனால் கஷ்டமாக இருக்கிறதுலாம் முதல்ல முடிச்சுடுவோம்ல, அதுவும் போல் இந்த மாதிரி கஷ்டமாக இருக்கக்கூடிய எல்லாமே நம்ம என்ன பண்ணணும்னா, எல்லாமே கஷ்டம். எது கஷ்டம்? திவ்ய தேசங்கள், பத்ரிகாசிரமம், அதெல்லாம் போகிறது கஷ்டமானது, அது முதல்ல முடிச்சிடணும். இன்னொன்று கஷ்டம் என்னென்னா, நாம் பெருமாளை அனுதினமும் ஸ்மரிக்கிறது இருக்கும்போது தான் நம்ம ஸ்மரிக்க முடியும். ஏன்னா 2 தடவை நாராயணா கிருஷ்ணா சொன்னதுக்கப்புறம் இந்த முட்டி கை வலிக்கும், இல்லை கால் வலிக்கும், முதுகு வலிக்கும், இல்லை ஏதாவது ஆற்றுல வேலை இருக்கும், இதெல்லாம் இருக்கும்ல, இதெல்லாம் நம்மளுக்கு தட்டி விட்டுறது இல்லையா? இளமையிலேயே சொல்லிட்டோன்னு வச்சுங்களேன், அது மைண்ட்லேயே இருந்துகிட்டே இருக்கும். அதனால போய் ஆழ்வார் சொன்னார், அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அரங்கமான குருவான். இப்பயே முதல்ல சொல்லிடணும். ஏன்னா அது சொல்ல 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 என்னென்னா நான் மைண்டில் வந்து பதிஞ்சு நமக்கு ஒரு சின்ன கஷ்டம்னா கூட என்ன பண்ணுவோம், கால் இடிச்சுன்றது நாராயணா அப்படின்றோம், வேற தடுக்கிறது கிருஷ்ணா அப்படின்றோம். ஏன்னா சின்ன பிரச்சனை இருக்கும்போது நம்ம அந்த நாராயணான்ற வார்த்தை வர வச்சுட்டோம்னா நமக்கு அந்த உயிர் பிரிகிற கஷ்டம் வரும்போது நாமஸ்மரணம் மட்டும்தான் ஒரு எதுவும் வராது. என்ன பார்த்தோம், கடைசி வரைக்கும் வேதாத்தியனம் பண்ணி கடைசி வரைக்கும் ஒரு வேசியின் இடத்துல இருக்கக்கூடியவன் தன் மகனை கூப்பிட்டான் நாராயணான், அவனுக்கு சொர்க்க பிராப்தி. அது அந்திம ஸ்மிருதி இல்லையா? அது போல் என்ன பண்ணணும்னா இந்த நாம சங்கீர்த்தனம் நமக்கு ஏற்றத்தை கொடுக்கூடாது. எப்போ நான் இளமையில் பண்ண வேண்டும் அப்படின்றது. அப்படியாக இந்த பண்ணக்கூடிய எல்லாமே வந்து நமக்கு தூய்மை கொடுக்கக்கூடியது எல்லாமே வந்து எல்லாம் முதல்ல முடிச்சு இளமையிலேயே முடிச்சுன்னுன்றது. அப்படியாக கொத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல், இந்த விளக்கேற்றுறதுன்றது விசேஷம். இதை அனுசந்திக்க வேண்டும் அனுதினமும் சொல்லிட்டு கோட்டுக்கால் கட்டில் மேல். கோட்டுக்கால், கோட்டுன்னா யானை தந்தம், யானையோட தந்தத்துக்கு கோட்டுன்னு பேர். கோட்டுக்கால் இந்த படுக்கையில் படுத்துட்டுருக்கலாம். இந்த படுக்கை எப்படி இருக்குன்றது இந்த பாசுரத்தில் விசேஷம், நல்ல விஷயம். படுக்கை எப்படி இருக்குன்றது கோட்டுக்கால் கட்டில் மேல். கோட்டு அப்படின்னா தந்தம், அந்த தந்தத்தில் ஆனால கான்கள். இந்த கால் எப்படி இருக்குன்னா, அப்போ எவ்வளோ நம்ம பார்த்தோம்ல செல்வச் சிறுமியர்கள் இவர்கள்லாம் எவ்வளோ பணக்காரர்கள் அப்படின்னு பார்த்தா 1000 பசு இருக்கும், 2000 பசு இருக்கும், குறைஞ்சபட்சம் ஏழைக்கு ஒரு 500 பசு இருக்குன்னு பார்க்குறோம் இல்லையா? அதுபோல் ஏழையாக இருக்கிறவனுக்கிட்டே ஒரு 500 பசு இருக்கும். அப்படிப்பட்ட செல்வச் சிறுமியர்கள் இவர்களாம். அப்படிப்பட்டவர்கள் என்னென்னா இந்த தந்தத்தை வைத்து கொண்டிருக்கிறார்களாம். ஆமாம், ஆயர்பாடியில் பசு இருக்கும் தான் கேள்வி, பசு மந்தையாக பசு இருக்குன்னு கேள்வி, இங்கே எங்கே தந்தம் வந்ததுன்னா இந்த மாதிரி கேள்வி நீங்கள் கேட்கக்கூடாதுன்னா போன பாசம் சொல்லுங்களா என்ன சொன்னால், உந்து மத கலிட்டன் ஓடாத தோல்வலியன். எப்படின்னா இவன் நல்ல மதமாக இருக்கக்கூடிய கலிட்டு ஆண் யானை இருக்கக்கூடியது, அந்த ஆண் யானைக்கிட்ட இருக்கக்கூடிய பல ஆண் யானைகள் வைத்து கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொல்கிறான்ல. ஆண் யானை போல இருக்கிறான், ஆண் யானைகள் பல வைத்து கொண்டிருக்கிறான். அப்போ யானை வச்சுட்டு இருக்கிறதுனால இந்த தந்தம் வந்தது. அப்போ கொஸ்டின் கிடையாது. இப்போ நம்ம ஆயர்பாடியில் யானை இருக்கா இல்லையான இருக்குது, இல்லை யானை இருக்குது, பசுமாடு இருக்குது, ஆடு மாடு செடி கொடி எல்லாம் இருக்குது. ஆனால் எல்லாமே எதுவாக இருக்குன்னா முனிவர்களும் யோகிகளுமாக இருக்குது. அவர்களாம் என்னென்னா பெருமாளை ஆலிங்கனம் பண்ணிக்கணுன்றதுக்காக தான் அங்கே உட்காந்துட்டுருக்கா, காத்துட்டுருக்கா. பெருமாளோட திருவடி பட்ட உடனே அவளுக்கு ஆஹா ஸ்மரணம், அது ஒரு சின்ன ஒரு சிலிர்ப்பு, ஆஹா பெருமான் வந்துட்டான், இனிமேல் நம்ம அவனை கட்டி பிடிக்க தான் ஒரு வேலை அப்படின்னு உட்காந்து ரெடியாக இருக்கலாம் இந்த பசுமாடுகள் யானைகள் எல்லாமே. இப்படியாக அந்த யானைக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த தந்தங்கள் எடுத்து அந்த தந்தத்தினாலான கால்களுடைய ஒரு கட்டில், அந்த கட்டிலே வந்து தூங்குறானா. கோட்டுக்கால் கட்டில் மேல் அப்படின்னா இப்படியான நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஒரு கட்டு. ஏன்னா தந்தத்தினாலன்னா அது உடையவும் கூடாது. இந்த கும்பகாரன நடுவில் இதில் லங்கையில் தூங்கிட்டு எழுந்ததுக்கப்புறம் சரி நம்ம ஆயர்பாடியில் போய் தூங்கலாம்னு நினச்சானா இந்த கட்டில் தூங்கலாம். நல்ல ஜம்முன்னு ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடியதுன்னு சொல்ல வரான். அப்படியாக இப்படியான கட்டில் பஞ்சசயனத்தின் மேலேறி இப்படி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிற கட்டில் பஞ்சசயனம் இருக்கான் பெருமாள். இந்த பெருமாள் சயனம்லாம் சயன திருக்கோளெல்லாம் நிறைய உண்டு. 10 விதமான சயனம் சொல்கிறான் பெருமாள் சயனத்தில்.
வீரசயனம், ஸ்ரீரங்கத்தில் இருக்கிறது வீரசயனம், நல்ல வீரமாக சயனிச்சு. ஏன்னா இவன் யாருன்னா இவன் வைகுண்டத்துலேருந்து வந்தவன், அதனால் வீரசயனம். ஸ்தலசயனம், மகாபலிபுரத்தில் போனீங்கன்னா இன்றைக்கும் தரையில் படுத்துட்டுருக்கான், அதுக்கு ஸ்தலம்னா தரை நட்டம். நிலமங்கை தாயார்னு பேர் தமிழில் சொல்லலாம். நிலமங்கை தாயார், நிலத்தில் இருக்கக்கூடிய மங்கை தாயார் அப்படின்னு பேர். ஸ்தலசயன பெருமாள்னு பேர் அவருக்கு. போகசயனம், அது திருமையத்தில் போய் சேர்ச்சின்னா போகசயனம் திருமையத்தில். அதுபோல் பாலசயனம், திருக்கோஷ்டியூரில் போய் சேர்ச்சின்னா பாலசயனம். அதுபோல் உத்தான சயனம், கும்பகாலத்தில் போனால் 6ஆம் முதல் உத்தான சயனத்தில் இருக்கான். அப்புறம் அனந்த சயனம், எங்கேயுமே சொல்ல வேணாம், ஒரே இடம் தான். அனந்த சயனம்னா ஒரே இடம் தான் ஞாபகம் வருது, திருவனந்தபுரம், அனந்தபுரம் பேர்லேயே இருக்கக்கூடியது அனந்த சயனம். அவன் அனந்தத்து மேலே, அனந்தன்னா ஆதிசேஷனுக்கு அனந்தன்னு பேர். ஏற்கனவே சொன்னேன், இவனுக்கு ஏன் அனந்த, பெருமாளுக்கு தான் அனந்தன்னு பேர். ஆரம்பமும் இல்லாதவன் முடி இல்லாதவன் அனந்தன், அது பெருமாளுக்கு தானே பேர். இவனுக்கு என்ன பேர் அப்படின்னா, இவனுடைய தலை தான் இங்கே இருக்குது, இவனோட வால் எங்கே போகிறதுன்னு யாருக்குமே தெரியாதான், அந்த அளவுக்கு நீண்டு போயிட்டு இருக்கு. அதனால் இவனுக்கு அனந்தனா. ரெண்டாவது என்னதுன்னா, எம்பெருமானோட நாமாக்கள் வச்சுக்கிறது தான் நம்மளோட விசேஷம், அதனால் எம்பெருமான் பேரே வச்சுட்டானா. அதனால் அவருக்கு அனந்தன்னு பேர். அனந்தன், கருடன், விஸ்வக்ஷேன் இவர்கள்லாம் நித்தியசூரிகள், பிரதான நித்தியசூரிகள். இது போல் பல நித்தியசூரிகள் இருக்கா. பெருமாள் கிட்ட இருக்கக்கூடிய எல்லா ஆபரணங்களுமே ஒரு நித்தியசூரி. அவள்லாம் வந்து அவதாரம் பண்ணினவர்கள் தான் ஆழ்வார்கள். அப்படியாக இதுனா அனந்த சயனன்னாலே யார், நம்ம திருவனந்தபுரம், நம்ம பெருமாள். அதுக்கப்புறம் பிரார்த்தனா சயனம் திருமோகூர். திருமோகூரில் இன்னொரு ஒரு விசேஷம் உண்டு. என்னென்னா, அங்கே சக்கரத்தாழ்வார் ரொம்ப விசேஷம். சக்கரத்தாழ்வார் ஒரு சில ஸ்ரீரங்கத்தில் சக்கரத்தாழ்வார் ரொம்ப விசேஷம், காஞ்சிபுரத்தில் சக்கரத்தாழ்வார் ரொம்ப விசேஷம். அதனால் ரொம்ப முக்கியமான திருமோகூரில் சக்கரத்தாழ்வார் ரொம்ப விசேஷம். அப்புறம் தர்பசயனம், தர்பத்தில் படுத்துட்டுருக்கான். எங்கேனா, திருப்புலானியில் திவ்ய கேத்திரம். நான் சொன்னேன், என்ன சொன்னேன், கடல் ஸ்நானம் அப்படின்னு சமுத்திர ஸ்நானம்ன்றது எப்பயுமே பண்ணக்கூடியது இல்லை. அந்த காலகட்டத்தில் இப்போ மாசி மகம்னா பண்ணுறது, இல்லை ஏதாவது ஒரு தீட்டு வந்துடுத்து தீட்டு நிவர்த்தி பண்ணணும்னா பண்ணுறது, அது மாதிரி தான் வச்சுருக்கணும். ஆனால் எப்பயுமே குளிக்கக்கூடிய சமுத்திர கரைனா ரெண்டு, ஒன்று சேத்து, ஒன்று சக்கர தீர்த்தம் சொல்லக்கூடிய பூரி ஜெகநாதர்கிட்ட இருக்கக்கூடிய தீர்த்தம். இந்த 2 தீர்த்தத்தில் எப்போ வேணால் போய் குளிக்கலாம், அதில் தோஷம் கிடையாது. அப்படியாக இது திருப்புலான்னு சொல்லக்கூடிய தர்பசயனம். அதுக்கப்புறம் மாணிக்க சயனம், திருநீர்மலையில் இருக்கக்கூடிய பெருமாள் அதற்கு மாணிக்க சயனமா, மாணிக்க சயனத்தில் இருக்காராம். அது வடபத்திர சயனம் சொன்ன இல்லையா, ஆளிலையில் படுத்துக்கிட்டு இருக்கான். முதல்ல பார்க்கும்போது பார்த்தோம் வடபத்திர சயனர்னு பேர். அதுபோல் வடபத்திர சாயின்னு வார்த்து, அது சாஞ்சிட்டாருன்றதுனால நம்ம சாயின்னு சொல்லிட்டாலான்னு தெரியல. வடபத்திர சயனர் இப்படி சொல்லக்கூடியது. இதில் இன்னொரு ஒரு சயனம் ஆட் ஆகுது. எதுனா ஆண்டாள் ஆட் பண்ணுறான், என்னென்னா பஞ்சசயனம், இது ஆட் பண்ணுறான். பெருமாள் என்ன நல்ல பஞ்சசயனத்தில் தூங்கிட்டு இருக்கானா. இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க, அந்த பஞ்சசயனம் என்னன்றது பார்க்கலாம். பஞ்சசயனத்தின் மேலேறி அப்படின்னா இந்த மெத்தை எப்படி இருக்குது அப்படின்ற ஒரு விரிவாக்கம். அது என்ன சொல்கிறேன்னா, 5 வகையான அடுக்கு இருக்கக்கூடியது, 5 அடுக்காக இருக்கக்கூடிய சயனம். நம்ம சாதாரணமாக ஆற்றுல ஒரு சின்ன பாயை போட்டுட்டு அது மாதிரி ஒரு சின்ன கம்பளி போட்டு ஒரு மேலே ஒரு உத்திரையும் போட்டு படுத்திருந்தாலே காத்தால் ஏந்துப்புமா மாட்டமான்ற தூக்கம் வரும் இல்லையா. இந்த பஞ்ச சயனத்தில் இருக்கா, அப்போ தூக்கத்தில் ஏந்துப்பானா, ஏந்துக்காமல் இருக்கான். அதை தான் சொல்கிறான் இங்கே. இது என்ன பஞ்சசயனம்னா, முதல்ல கோரப்புல் கட்டில் இருக்குது, கட்டிலுக்கு மேலே கோரப்புல். கோரப்புல்லுக்கு ஒரு விசேஷம் உண்டு. அந்த கோரப்புல்னா நல்ல தூக்கத்தை கொடுக்கக்கூடியது கோரப்புல். இந்த கோரப்புல்லில் வச்சு தான் ஒரு வச்சனம் உண்டு. இந்த வச்சனத்தை நம்ம மாற்றிட்டோம். கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனைனா, ஏதாவது ஒரு கழுதைக்கு இந்த சினிமாவில் கூட கிண்டல் பண்ணுவான், கற்பூரத்தை கொண்டு போய் கொடுத்து கழுதை கற்பூர வாசனை தெரியுமானா, தெரியாதான்னா, அது வச்சனம். அது இல்லை, கழு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான கோரப்புல். அந்த கழு நம்ம தைக்கிறோம் இல்லையா, பாயா தைக்கிறோம்ல, தைக்கும்போது என்ன பண்ணால் அது அந்த வாசனை கொடுக்கக்கூடியது, என்ன கற்பூர வாசனை கொடுக்கக்கூடியது. இந்த கோரப்புல்லுக்கு ஒரு விசேஷம் என்ன தெரியுமா, இது ஏன் பாயா பண்ணணும் அப்படின்னா, இந்த பாயில் நம்ம படுத்துட்டோம்னா அது சுற்றி முற்றி இருக்கக்கூடிய எந்த ஒரு விஷ பிராணி வராது. தேள், பாம்பு இது எதுவுமே பக்கத்தில் வராது. ஒரு அட்வான்டேஜ். ரெண்டாவது அட்வான்டேஜ், நல்ல தூக்கம் கொடுக்கும். இது கோரப்புல். அதனால் பழைய காலத்தில் நம்ம இந்த கோரப்புல்லில் தான் பாய் வச்சுருப்பா. எல்லாருமே கோரப்புல் பாயின்னு வச்சுருப்பா, வெட்டி போட்டு அதை வச்சுருப்பா, அதுதான் படுத்துப்பா. என்னென்னா அது நல்ல தூக்கத்தையும் கொடுக்கும், நமக்கு சேஃபாகவும் இருக்கும். ஏன்னா அந்த பூச்சிலாம் வராது ஆற்றுல அப்படின்றதுக்காக. இப்படியாக இருக்கிறது. அப்புறம் அதுக்கப்புறம் இலவம் பஞ்சு, நல்ல பஞ்சு, நல்ல மெத்துன்னு இருக்கும் பஞ்சு. நம்ம மெத்தேனாலனா பஞ்சு, இந்த பஞ்சில் பல விதமாக இருக்குது. இது இலவம் பஞ்சுன்னு ஒரு என்னென்னா நல்ல மெத்துனாக இருக்கக்கூடியது. அது ஒரு தூரம் அமையணும்னா கீழே உள்ளே போய் மேலே வருது. இப்போலாம் இந்த வாட்டர் பெட்டுன்னு வச்சுருக்கான். அதனால் நீங்கள் உக்காந்திங்கன்னா அப்படி கீழே ஃபுல்லாக இறங்கும், திரும்பி அப்படி லைட்டாக மேலே ஏறும், அப்படி இருக்கு இல்லையா. அதுபோல் இந்த இலவம் பஞ்சு என்னென்னா நல்ல மெத்துன்னு இறங்கி ஏறக்கூடியது இலவம் பஞ்சு. அதுக்கு மேலே பூக்கள், நல்ல நறுமணம் உள்ள பூக்கள். எம்பெருமான் யார், அலங்கார பிரியன் இல்லையா. அலங்காரம் ரொம்ப பிடிக்கும், தனக்கும் அலங்காரம் பண்ணிப்பான், தான் படுத்துக்கிற
கட்டிலையும் அலங்காரம் பண்ணிக்கிறான். அதனால் பூக்கள், விதவிதமான பூக்கள், அது பூக்கள். இது மென்மை கொடுக்கக்கூடியது, அழகு கொடுக்கக்கூடியது, நல்ல வாசனை கொடுக்கக்கூடியது பூக்கள் இல்லையா. அதுக்கப்புறம் அன்னத்தினுடைய தூரிகை. இப்போ அன்னப்பறவை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அன்னப்பறவையோட விசேஷம் என்ன அப்படின்னா, பால் கொடுத்தோன்னா அதுக்கு நம்ம என்ன கொடுவோம், நம்ம இருக்கிற பால் என்ன தண்ணி கலந்த பால், தண்ணி கலந்து கொடுத்தோன்னா அது பாலை சாப்பிட்டுட்டு தண்ணி ஊற்றுமா. அது விசேஷம், அன்னப்பறவைன்னு விஷயம். அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம். அன்னவயல் அவள் இருக்கக்கூடிய வயல், அந்த வயலுக்கு நடுவில் இருக்கக்கூடியது க்ஷேத்திரம். அந்த க்ஷேத்திரத்தில் என்ன இருக்குன்னா நல்ல அன்னப்பறவைகள்லாம் நல்லா சஞ்சரிச்சுட்டு இருக்கான். அப்படிப்பட்ட ஒரு க்ஷேத்திரம் ஸ்ரீவில்லிபுத்தூர்னு சொல்லக்கூடிய க்ஷேத்திரம். அது விசேஷமான க்ஷேத்திரம் சொல்ல. அது சொல்கிறா அன்னப்பறவை, அன்னை தோகை அது இருக்கான். அந்த காலத்தில் இருந்தது, இப்போ இல்லை. அப்புறம் மயில் இறகு. இது என்ன விசேஷம்னா எம்பெருமானோட கிரீடம், வேறு எதுவும் போகாது. எம்பெருமானை தலைக்கு மேலே ஏறணும்னா ஒரே ஒரு அருகதை இருக்கணும்னா மயில் இறகாக இருக்கும். அப்போ தான் தலைக்கு மேலே போகும். அதுக்கு விட்டால் ஒன்றுன்னு என்ன தலைக்கு மேலே ஏறுறதுக்குன்னா நண்பனுடைய கால். சேவிச்சோமா எப்படி கண்ணன் மாடு மேய்க்கிறான், எல்லா மாடும் மேய்ச்சின்னு இருக்கு. மத்தியானத்தில் போய் அந்த மரத்துக்கு கீழே ஒரு சின்ன நிழல், அந்த நிழலில் ஒரு 8 பேர் படுத்துக்கணும். எப்படி படுத்துப்பா, ஒருத்தரோட ஒருத்தர் பிணைஞ்சு படுத்துட்டு இருக்கா. அதில் கிருஷ்ணர் கொடுத்து வச்சேன் இல்லை, அந்த கிருஷ்ணனுடைய கால் அவன் மேலே பட்டிருக்கோ அவன் எப்படிப்பட்ட கொடுத்து வச்சுவேன் இல்லையா. அவன் யோசிக்கவே வேண்டாம், கன்ஃபார்ம் மோட்சம். அது பரவாயில்ல, அந்த எம்பெருமான் மேலே இந்த நண்பனுடைய கால் இருக்கான். அது எப்படிப்பட்ட, அது இவன் ஏற்றுன்னு இருக்கான். இதுனா அதுக்கு சகான்னு பேர். சகானுடைய ஏற்ற போன பாசத்துக்கு சொன்ன சகான்றது விசேஷம். அப்படியா என்ன பண்ணா, ஒருத்தரோட ஒருத்தர் பிணைஞ்சு தான் தூங்குவான். சின்ன வயசுல நாங்களாம் அப்படி தான் தூங்குவோம். நாங்களாம் ஒரு ஃபங்க்ஷன் சொல்லி சென்னை, நாங்கள் ஆந்திராவில் இருந்தோம், சென்னைக்கு வந்தோன்னா சென்னையில் சொந்த காலத்தில் தான் இருப்போம். இருந்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு 10-12 பேர் நைட்டு ஒன்றா தான் படுத்துட்டுருவோம். எப்படி படுத்தோம், ஒருத்தர் மேலே ஒருத்தர் பின்னி படுத்துட்டுருவோம். என் காலை அவன் தலை மேலே, அவன் காலை என் தலை மேலே, என் கை அவன் மேலே, இப்படி தான் தூங்கிட்டு இருப்போம். அது விசேஷம், அது ஒரு அனுபவம், சந்தோஷம். அது இன்றைக்கி நினச்சா கூட அது ஒரு ஆனந்தம் கொடுக்குறது இல்லையா. அந்த ஆனந்தம் என்னென்னா இந்த சகாக்களோடு இருக்கக்கூடிய நட்பு, அது கூட இருக்கக்கூடிய பாசப்பிணைப்பு. அப்படியாக என்னென்னா இந்த எம்பெருமான் அவனுக்கு என்னென்னா அந்த திருவடி படுறதுன்றது விசேஷமாக இருக்கு. அப்படிப்பட்டவன் எம்பெருமான். அப்படியாக அவனுக்கு எது தலை மேலே போய் சேரக்கூடியது அப்படின்னா, ஒன்று சகாவனுடைய கால், 2வது மயிலரு. இது 2 தான். இது 3வது ஒரு தனி கிரீடம்னே அவனுக்கு கிடையாதுன்ட்டான். நீ வைர முடி சேவை பண்ணாலும் சரி, பாண்டியன் கொடை பண்ணாலும் சரி, இதெல்லாம் 2வது. இந்த உற்சவத்திலே சேவிக்கிறோம். வேணுகோபாலன் திருக்கோலத்தில் என்ன சேவிக்கிறோம், அந்த மயிலிறகு இல்லாமல் வேணுகோபாலன் திருக்கோலம் கிடையாது. புல்லாங்குழல் இல்லைனாலும் பரவாயில்ல, ஆனால் இது மயில் இருக்கணுன்ற அந்த அளவுக்கு விசேஷமானது. அப்படியாக இந்த மயில் இருக்கனால விசேஷம். இப்படி இருக்கக்கூடிய படுக்கை, இந்த படுக்கையில் இருக்கு இல்லையா, இந்த படுக்கையில் நமக்கு கிடச்சிதுன்னா நம்ம போய் படுத்துட்டோன்னா என்ன பண்ணுவோம்னா 3 நாளைக்கு எழுத மாட்டோம். கரெக்டாக நம்ம சாதாரண படுக்கையில் படுத்தா என்ன பண்ணுறோம், காத்தால மார்கழி மாதம் 3 மணிக்கு அலாரம் வச்சு என்ன பண்ணுறது, அலாரமே தெரியாது, அலாரம் அடிச்சுதா அப்படின்னு இருக்கும் இல்லையா, அப்படி தூங்கிட்டு இருக்கும். இது சாதாரண படுக்கையில் படுக்கும்போது இந்த பஞ்சசயனம் நம்ம கிடச்சதுன்னா என்ன பண்ணுவோம், 3 நாளைக்கு தூங்க மாட்டோம், 3 நாளைக்கு எழுந்துக்க மாட்டோம், நல்லா தூங்கிட்டு இருக்கும். என்ன பெருந்துயில் கொடுத்தானோ உனக்கு யார், கும்பகர்ணன் நம்ம தன்னுடைய பெருந்துயில உங்ககிட்ட கொடுத்துட்டு போயிட்டா, போகும்போது உங்ககிட்ட கொடுத்துட்டு போயிட்டானோ, இல்லை மந்திரப்பட்டானோ, அப்படி தான் தூங்கிட்டு இருப்போம் நம்ம. அப்படி இதெல்லாம் யாரும் அந்த பொன் குழந்தை ஏற்பத்துக்காக சொல்லவே இல்லை. அந்த பொன் குழந்தை உத்தேசித்து சொல்லவே இல்லை. இதெல்லாம் சொல்லது யாருன்னா ஆண்டாள் சொல்லதுக்கான நம்ம எப்படி இருப்போம், எப்படி தூங்கிட்டு இருப்போம், அஜ்ஞானத்தில் தூங்கிட்டு இருக்கோம், இல்லை ஞானம் இருந்தாலும் தூங்கிட்டு இருக்கோம். எப்படி அவன் கடைசி நேரத்தில் வேசி நேரத்தில் இருந்து சாகும்போது நாராயணன் சொன்னானே அப்படி இருக்கும். அஜ்ஞானத்தை வேதம் படித்தா கூட அஜ்ஞானத்தில் இருக்கக்கூடியவர்கள் நம்ம. அப்படின்னா நம்ம புத்தி அப்படி சின்ன புத்தி இல்லைன்னா நமக்கு ரஜோ தமோ குணங்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் இதெல்லாம். ஆனால் இதெல்லாம் வேண்டாம், நமக்கு ஒரே ஒன்று போதும். ஏன்னா சப்த சத்துவம் போதும். அது எங்கே கிடைக்கும், கிடைக்கக்கூடிய ஒரே இடம் அது மோட்சம், வைகுண்டம், அந்த ஆனந்த லோகம், அங்கே போயிடணும். அதுதான் சொல்கிறான். அப்படியாக நமக்கு இந்த தூக்கம், இந்த துயில் நமக்கு வேண்டாம் அப்படின்றார். இருக்கக்கூடிய படுக்கை, அந்த படுக்கையில் தூங்கிட்டு இருக்கா. அந்த தூக்கன்றது எப்படின்னா நல்லா ஒரு 8 மணி நேரம், 10 மணி நேரம், 12 மணி நேரம் நம்ம நல்லா கம்முன்னு தூங்குறோம். அப்படிப்பட்ட ஒரு படுக்கை. எனக்கு அதோட ஜுரம் வந்தது. ஜுரம் வந்தபோது ஒரு சாயங்காலம் ஒரு 6-6:30 மணிக்கு சந்தியாவந்தனம் பண்ணிட்டு போய் படுத்தேன். சந்தியாவந்தனம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பண்ண, போய் படுத்துனேன். மறுநாள் நைட்டு 10 மணிக்கு இருந்தேன். ஏன்னா அந்த ஜுரம்ன்றது என்ன பண்ணோன்னா உடம்பு அப்படியே ஆட்டி விட்டோம், ஒரு தடவை ஆட்டி விட்டோம். அது பண்ணணும். அதாவது சயின்டிஃபிக்காக என்ன சொல்கிறான்னா 3 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு ஜுரம் வந்துட்டு போகணுமா. அந்த ஜுரம் வந்தால் என்ன பண்ணணும் தெரியுமா, முதல்ல பசிக்காது. அந்த நம்ம உள்ள இருக்குள்ள ஜாடர் அக்னின்னு சொல்லலாம், அந்த ஜாடர் அக்னி வராது. 2வது நாக்கு கசக்கும், எதை சாப்பிட்டாலும் கசக்கும், சாப்பிட மாட்டோம். ஏன் அப்படின்னா அது உடம்பு பண்ணக்கூடிய வேலை. நீ எதாவது சாப்பிட்டு போகிற, சாப்பிடாமல் நல்லா தூங்கு. நீ தூங்கிட்டு இருக்கும்போது நான் என்ன பண்ண தெரியுமா, உடம்புல இருக்கிற எல்லா கழுவையும் நீக்கி நான் கொண்டு போய் போட்டுறேன். அதுக்கப்புறம் இப்போ சாப்பிட்டா என்ன ஆகிடுது,
ஒரு பகுதியான சக்தி இது வந்து இது ஜீரணத்துக்கு உட்காந்துருது. அப்போ ஒரு பகுதி தான் வந்து நமக்கு உடம்பை க்ளீன் பண்ணிட்டு இருக்கு இல்லையா. இது நடக்கக்கூடாது, முழுசாக க்ளீன் பண்ணி முழுசாக. அப்போ பெரிய தூக்கத்தை போட்டோன்னு வச்சுக்கலாம். ஒரு மாதம் சாப்பிடும், நல்லா தூங்கிடும். தூங்கி ஏந்தோன்னு வச்சுங்களேன், மறுநாள் காத்தாலே இருக்காது ஜுரம். அதுதான் ஜுரத்தினுடைய ஜுரம் கண்டிப்பாக 3 வருஷத்துக்கு தடவை வரணுன்றான். அப்படியாக நல்ல தூக்கத்தை இது கொடுக்கக்கூடிய படுக்கை. அந்த படுக்கையில் நம்ம தூங்குறோம். எப்படி தூங்குறான்னா, பெருமாள் தூங்குற எப்படி தூங்குறான்னா, கொத்தலர் பூங்குழல் அப்படின்னா சாதாரணமாக தூங்கினாலே தூக்கம் வரும். இந்த படுக்கையிலே படுத்தினாலே நல்லா தூக்கம் வரும். ஏன்னா மார்கழி மாதம் படுக்கையில் பார்த்தா நல்லா தூக்கம் வரும். அதுக்கு மேலே எப்படி படுத்துட்டு இருக்கானா, கொத்து அலர் பூங்குழல் அப்படின்னா கொத்து கொத்தாக இருக்கக்கூடிய பூ, அதை சாத்தி கொண்டிருக்கக்கூடிய நப்பின்னை பிராட்டி அவள் நடந்து படுத்துன்னு தூங்கிட்டு இருக்கான். கொத்தலர் பூங்குழல், அவளுடைய குழல்னா கூந்தல்ல எப்படி இருக்குன்னா கொத்து கொத்தா பூ இருக்கான். நிறைய பேர் பார்த்துருக்கேன். சில பேர் பணக்காரெல்லாம் என்ன பண்ணுவோம்னா ஒரு 4-5 முழம் பூ வாங்கி அப்படியே எடுத்து தலையில் கொண்டு போய் சேர்த்துருவான். அந்த தலை ஃபுல்லாக பூ இருக்கும். இதெல்லாம் ஒரு அழகு, அவர் ஒரு சின்ன ஒரு ஏற்றம். அப்பா நான் ஒரு சின்ன 1/4 முழம் 1/2 முழம்லாம் நான் வச்சுக்க மாட்டேன், வச்சுன்னா 5-6 முழம் தான் வச்சுப்பேன் அப்படின்றது காட்டுறதுலேயே அது மாதிரி ஒரு போஸ் அப்படின்னு அது மாதிரி இவள் என்ன நான் நல்லா ஜம்முன்னு வச்சுட்டு இருக்கலாம். என்னடா இது நைட்டு படுத்துட்டு இருக்கும்போது எதுக்கு இவ்வளோ பூ? ஏன் வெளில போகிறோம், ஷிக்காருக்கு போகிறோன்னு இல்லை, நான் ஊருக்கு போகிறோம், சுற்றுறோம், சினிமா போகிறோம், ட்ராமா போகிறோம், நல்லா கொத்தலர் பூங்குழல். ஓகே, ஏன் நைட்டில் அப்படின்னா சாஸ்திரம் தான் சொல்லுது, பெண்கள் நைட்டில் தான் வந்து அலங்காரம் பண்ணிக்கணும், பகலில் அலங்காரம் பண்ணிக்கூடாது, நைட்டில் அலங்காரம் பண்ணிக்கணும். அடுத்த அலங்காரம் சொல்கிறேன். ஏன்னா இந்த கொத்தலர் பூங்குழல் கொத்தாக பூக்களை தலையில் வச்சுட்டு தான் உள்ளே போகணுமா, அது போல சொல்கிறான். கொத்தலர் பூங்குழல் இப்படியாக கூந்தல் உடையவள் யார்? இது இருக்கக்கூடியவள் நப்பின்னை பிராட்டி. அந்த நப்பினை பிராட்டி அவளுடைய கொத்து கொத்தா பூ வச்சு தூங்கிட்டு இருக்க என்ன பண்ணுறான், அவள் கொங்கை மீது படுத்துட்டு இருக்குவான். வைத்தா மலர் மார்பா அப்படின்னு அவன் மேலே படுத்துன்னு தூங்கிட்டு இருக்கான். இவன் சாதாரணமாக படிக்கிற தூக்கினாலே நல்லா தூக்கம் வரும். இதில் பஞ்சசயனத்து மேலே வர தூக்கிட்டு இருக்கான். இந்த பஞ்சசயனத்துக்கு மேலே தாயார் இருக்கா, தாயார் மேலே படுத்துட்டு இருக்கான், தூங்கிட்டு இருக்கான். இது இவனுக்கு தூக்கத்தை விட்டு எழுப்புமா? எழுப்பாது அப்படின்றா. இப்படியாக நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர்பாருமா வாய்த்திரவாய். இந்த பெருமாளை ஆலிங்கனம் பண்ணி தூங்கிட்டு இருக்கானே, அவன் அவ்வளோ சாதாரணமாக எழுந்துக்க மாட்டான். ஏன் எழுந்துக்க மாட்டான் அப்படின்னு கொஸ்டின் பார்த்தா ஏற்கனவே பார்த்தோன்னா, அவள் தயையை உடையவள். இவனுக்கு என்னன்னா, இவன் நம்ம கணக்கை பார்க்கக்கூடியது, ஆ என்று ஆராய்ந்து பார்க்கக்கூடியவன் இல்லையா. அவள் வந்து பார்க்க மாட்டான். என்னன்னா தயை உடையவள். அவள் கூட படுத்துக்கும் போது என்னன்னா அந்த தயை குணம் இவனுக்கு ஏற்படுறது. அந்த தயை குணத்தினால என்னன்னா நல்லா தூங்குறான். அந்த தயை குணத்தோடு நம்ம எழுப்பும்போது அவனை சேவித்தோமே ஆனால் அது விசேஷமான சேவைன்னு இந்த இடத்துல சொல்கிறான். இந்த பாசுரத்தை வச்சுட்டு தான் பராசர பட்டர் என்ன பண்ணார், தனின்னு சொன்னார். நீலா துங்க ஸ்தனகிரி தடி சுத்தமுத்போத்த கிருஷ்ணன். என்ன கிருஷ்ணன் எப்படி இருக்கானா, தாயார் மேலே படுத்துட்டு இருக்க, ஸ்தனங்கள் மார்பகு மேலே படுத்துட்டு இருக்கான், தூங்கின்னு இருக்கான் அப்படின்னு சொல்லி எழுப்புறா இல்லையா. அப்படி எழுப்பக்கூடிய பலாக்கிரந்த புக்தே அப்படின்னா பலாத்காரமாக அவளை எழுப்பி இவன் சேவிக்கிறாளா. என்ன சேவைன்னா அப்போ தான் இவன் உச்சிதமான நிலைமையில் இருப்பான். நம்ம எதை கேட்டாலும் கொடுப்பான். அதை விட உச்சிதமான சமயம் கிடையாது. அதனால தான் சொன்னேன், விஸ்வரூப சேவையை விட உச்சிதமான சேவை 1000 சேவையாக இருந்தாலும். நான் ஸ்ரீரங்கம் போனால் மட்டையடி சேவை சேவிச்சேன், ஆஹா ஓஹோ அப்படின்னா. ஆற்று பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போ, விஸ்வரூப சேவை, அதை விட உனக்கு எதுவுமே கிடையாது. வாங்கணும்னா அதுதான். கண்ணால் கண்டோயில்னா 1000 இருக்குது, புறப்பாடுகள் இருக்குது, அது இருக்குது, இந்த உச்சம் இருக்குது, அந்த உச்சம். நம்ம சொன்னால் ஒவ்வொரு உச்சத்துக்கும் ஒன்று. பெருமாள் நம்பி அந்த திருமண் காப்பி எடுத்து கையில் கொடுத்தா இன்றைக்கும் சேவை சேவிச்சுட்டுருக்கோம். பாஷைக்கார் இன்றைக்கும் வந்து வெள்ளை வஸ்திரத்தோடு சேவிச்சுட்டுருக்கோம். இதெல்லாம் ஒவ்வொன்றுத்துக்கும் குறிப்பிட்டு ஒன்று இருக்க, எல்லாமே ஆனந்தம் தானே. இந்த நிகழ்வு நடக்கும்போது என்ன ஆகுது, அந்த இடத்துல அந்த நிகழ்வு நமக்கு ஞாபகம் வருது, ஆனந்தப்படுறோம் இல்லையா. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல என்ன, நமக்கு அந்த பெருமாள் கொடுக்கக்கூடிய அந்த காருண்யம் ஸ்ட்ரைட்டாக 100% நமக்கு வந்து இறங்கணும்னா அது விஸ்வரூப சேவையில் மட்டும்தான் உண்டுது. அந்த விஸ்வரூப அதை தான் இங்கே சொல்கிறான். அப்படி இருக்கக்கூடிய எம்பெருமானை சேவிக்கக்கூடிய ஆண்டாளை நான் சேவிக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தனியன் இதுதான் முதல்ல இருக்குது. முதல்ல வந்தவர் பராசரரா, முதல்ல வந்தவர் உய்யக்கொண்டாரா அப்படின்னா. உய்யக்கொண்டார் யார்? என்னுயர் தந்தளித்தவரை சரணம் புக்கு யானடைவே அவர் குருக்கள் நிறைவணங்கி பின்னருளால் பெரும்பூதூர் வந்த வள்ளல். அதுக்கு மேலே பெரிய நம்பி ஆள வந்தார் மணக்கால் நம்பி நன்னெறியை அவர் உரைத்த உய்யக்கொண்டார். அவர் எங்கேயோ இருக்கார் இல்லையா. இப்போ பராசர பட்டர் யார்? ராமானுஜர், ராமானுஜரோட சிஷ்யர் கூரத்தாழ்வார் குமாரர் பராசர பட்டர் இல்லையா. இந்த பராசர பட்டர் இப்போ பின் வந்தவர். ஆனால் இவரோட தனியன் எங்கே இருக்குது? முன் இருக்குது. எப்படின்னா இவர் எப்படிப்பட்ட சேவையை சேவித்து கொண்டிருக்கக்கூடிய ஆண்டாளை குறிப்பிட்டு சொல்கிறார். இவர் என்ன சொல்கிறாரு? உய்யக்கொண்டார் அன்னவையல் புதுவை ஆண்டாள்
அரங்கற்கு பண்ணு திருப்பாவை இப்படிப்பட்டவளை நான் சேவிக்கிறேன்றார். ஆனால் உச்சிதமான சேவை எது அப்படின்றத உள்ள இருக்கிற பாசுரத்திலேருந்தே எடுத்து நமக்கு உழைத்தவர் பராசரப்பட்ட. அதனால் இது விசேஷித்து சொல்லுவோம். அப்படியாக இது முதல் தனியனாக இருக்குது. அப்படியாக இந்த விஸ்வரூப சேவைன்றது ரொம்ப விசேஷமான ஒரு சேவை. அது முடிஞ்ச அளவுக்கு சேவிக்க பாருங்கோள் அப்படின்றது. இவன் இப்படி இருக்க எப்படி வாய் திறப்பான்? என்ன பண்ணா? கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை மேல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பா வாய் திறவாய் அப்படின்றா. நீ வாய் திறந்து பேசுனா. இவன் எங்கே பேசுகிற நிலைமையில் இருக்கான்? ஆழ்ந்த தூக்கத்தில் இல்லை, ஆழ்ந்த மயக்கத்தில் இருக்கானா. எதனால்னா அந்த தாயாரினுடைய ஆலிங்கம். நம்ம எல்லோரும் எங்கே போய் என்ன கஷ்டப்பட்டு வந்து இது எல்லாம் பண்ணால் கூட சரி அலர்ட்டாக இருப்போம். அந்த ஆற்றுக்கு வந்து அது பொண்டாட்டி முன்னாடி உட்காந்துனா அந்த அலர்ட்னஸ் போய்டும். அவன் அலர்ட்டாக, மைண்டு அலர்ட்டாக இருக்காது. என்ன பண்ணான்? அமைதியாக இருக்கும். வெளில இருக்கிற வரைக்கும் அலர்ட்டாக இருக்கும் மைண்டு. ஒரு புருஷனோட மைண்டு வெளில எங்கெல்லாம் சுற்றிக்கிட்டு எங்கே அந்த ஆற்று வாசலில் வர வரைக்கும் அலர்ட்டாக இருப்பான். இவன் என்ன சொல்கிறான், அவன் என்ன சொல்கிறான், இது என்ன பண்ணான், அது என்ன பண்ண எல்லாம் இருக்கும். ஆற்றுக்குள்ளே வந்து அந்த சோஃபாவில் உட்காந்து அந்த பொண்டாட்டியை பார்த்துன்னு என்னென்னா மனம் அமைதியாக இருக்குது. அதனால தான் வரக்கூடிய கணவன் எந்த மனநிலை இருப்பான்னு தெரியாது. வந்த உடனே வரவே எடுத்து ஒரு நல்லா தீர்த்து விடணுன்னுவான். இது சரி கணவன் மட்டும் இல்லை, யாராக இருந்தாலும் ஆற்றுக்கு வந்தால் வந்து உட்கார வச்சுட்டு இது குச்சலம் விசாரிக்கிறது, வந்து உட்கார வச்சு தீர்த்தம் கேட்க கொடுத்து சௌக்கியமாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறது. இது விசேஷம். அப்படியாக என்ன பண்ணா? இவன் நல்லா தூங்கிட்டு இருக்கான், மயக்கத்தில் இருக்கான், ஆழ்ந்து இருக்கான். இவன் எங்கே எழுந்துக்கு போகிறான்? எழுந்தால் தானே வாய் திறக்கணும். எப்போ நம்ம வாய் திறப்போம்? அறிவுராய் அப்படின்றா. தாயார் எப்படி எப்பறா? அறிவுராய் அப்படின்னா. நந்தகோபாலன் எங்களுக்கு பர்மிஷன் கொடுத்துட்டான், நீ அறிவுராய்னா ஏந்துக்கு துயிலாய் நேப்பில்லை, அறிவுராய்னா அவன் பண்ணதை நீ பண்ணணும். உன்னோட கர்த்தவியம் என்னது? புருஷன் என்ன பண்ணானோ அது ஓகே சொல்லி அதை ஃபாலோ பண்ணுறதானே உனது. அது ஃபாலோ பண்ணி எனக்கு அறிவுராய்னா அறிவோடு நடந்துக்கோ அப்படின்ட்டான். அப்போ அறிவை உபயோகப்படுத்துன்றான். இந்த இடத்துல அதனால சொல்கிறான் வாய் திறவாயின்றான். வாய் எப்போ திறப்ப? அறிவுட்டதுக்கு அப்புறம் தானே வாய் திறக்கணும். தூங்கி ஏந்துக்கணும். ஏந்ததுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் கழிச்சு தான் அந்த அறிவு நமக்கு வரும். ஓ இங்கே இருக்கோம், இது பண்ணிட்டு இருக்கோம், நாம் இன்னாருன்னு தெரியும். தெரிஞ்சதுக்கப்புறம் தான் அப்பா என்னப்பா வேணும்னு கேட்குறோம். வாய் எப்போ திறக்கணும்? கடைசியாக திறக்கணும் இல்லையா? இவன் வாய் தரேன்னா முதல்ல அவன் ஏந்துக்கணும். ஏந்ததுக்கப்புறம் அந்த அறிவு வரணும். அதுக்கப்புறம் தான் இவன் வாய் திறக்கணும் இல்லையா? இவன் எங்கே வாய் திறக்க போகிறான்? டிசைட் பண்ணிட்டான். வாய் தரான்னா ஒரு பதில் கிடையாது, ஒரு ரிப்ளை கிடையாது, எதுவுமே கிடையாது. சைலண்ட்டாக இருந்தான். உடனே என்ன பண்ணான்? இவளை ஏற்றினா வேலைக்காது. இவன் இங்கே இருக்கான், தாயார் மேலே படுத்துட்டு இருக்கான் இல்லையா? தாயார் மேலே படுத்துருக்கான். இப்போ தாயாரை ஏற்றினா தாயாருக்கு ஒரு சலனம் வரும். அந்த சலனத்தினால இவனுக்கு ஒரு சலனம் வரும். அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணான். மைத்தடம் கண்ணினாய் அப்படின்னா. மைத்தடம் அப்படின்னா மெய் தடம் இருக்கக்கூடிய கண்ணினாய் அப்படின்னா. அதான் சொன்னேன் அலங்காரத்தில் 2வது. இந்த அலங்காரம் எப்போ பண்ணிக்கணும்னு தாயாரே சொல்கிறேன். என்னன்னா மைத்தடம் கண்ணினாய் அப்படின்னா இந்த மெய் இட்டிக்கிறதுன்றது ஒரு அலங்காரம். இது என்ன விசேஷம்னா, இப்போது நடந்துட்டுருக்கிறது நோன்பு. நோம்பு என்ன சொல்லிருக்கா? மையிட்டெழுதும் மலரிட்டு நாம் முடியும் செய்யாதன செய்யும் இதெல்லாம் சொல்லிருக்கால. இதெல்லாம் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னா என்ன விஷயம்னா, பண்ண வேண்டியது பண்ணலாம் கூட தப்பு கிடையாது, பண்ணக்கூடாதது பண்ணக்கூடாது. நமக்கு லாபம் இல்லாமல் பரவாயில்ல, நஷ்டம் இருக்கக்கூடாதுன்னு அதுக்காக சொல்லுவாள். செய்யாதன செய்யும் அப்படின்றா. மெய்யிட்டெழுதும் மலரிட்டு நாம் முடியும் அப்படின்னா. இப்போ நான் அலங்காரம் பண்ணிக்க மாட்டேன்னு இருக்கேன், நீ மட்டும் அலங்காரம் பண்ணி படுத்துருக்கேனா? நீ தான் விரதத்தில் இருக்க, நான் என் புருஷன் கூட சந்தோஷமாக தான் இருக்கேன். உள்ளே அவ சொல்ல, நீ தான் விரதத்தில் இருக்க, நான் ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கேன் அப்படின்ட்டு இவளும் ஆமோதிக்கிறேன். என்னன்னா இவள் மைத்திடம் கண்ணினாய், நான் நல்லா அலங்காரம் பண்ணிட்டு வந்து நல்ல புருஷனோட ஜம்முன்னு இருக்கா, சந்தோஷமாக இருக்கா, ஆலிங்கனம் பண்ணிட்டு இருக்கான்றது சொல்கிறான். மைத்தடம் கண்ணினாய். அதில் மையில் ரொம்ப ஒரு விசேஷம் உண்டு. என்னடா மை வந்து எல்லாருக்கும் ரொம்ப விஷயம். பெண்களுக்கானது தான் மை நினச்சிட்டு இருக்கோம், தப்பு. ஆண்களுக்கும் மை உண்டு. நிறைய ஆண்கள் இன்றைக்கும் போட்டுருக்கா. சில பேர் பார்த்தீங்கன்னா தெரியும், மை இட்டுன்ற ஆண்கள் இன்றைக்கும் உண்டு. அந்த மை இட்டுறதுனால என்ன ஆகும்னா, இன்றைக்கி நம்ம எத்தனை பேர் கண்ணாடி போட்டுருக்கோம் இல்லையா? 10 வயசில் 5 வயசில் 8 வயசில் அப்படியும் கண்ணாடி வந்துடுது இல்லையா? இந்த கண்ணாடி வராமல் இருக்கிறதுக்கு இந்த மை தான் காரணம். அது இயற்கையான மையை எடுத்து நாம் தினமும் தடவினோம்னா என்ன ஆகும்னா, கண்ணுக்கு குளிர்ச்சி கொடுக்கக்கூடிய, கண்ணு குளிர்ச்சி இருந்தாலே போதும், பாதி கண் வியாதி வராது. கண்ணை புறவு ஏறுது, கண் கிட்ட பார்வை தூர பார்வை எதுவுமே வராது. எதனால்? அந்த மையினுடைய காரணத்தினால. இந்த மெய் எப்போ நம்ம விட்டோமோ அப்போ எல்லாம் வந்து எப்போல்லாம் நம்ம சம்பிரதாயத்தை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுண்டு வருமோ அப்போல்லாம் சொல்ல தெரியாத வியாதிகளாக வந்துருக்கும். இப்போ நம்ம 2 வருஷம் புரட்டி போட்டது இல்லையா கொரோனா? எதனால் வந்தது? ஒன்று தர்மம் குறைஞ்சா இதுவாகும். என்ன பார்த்தோம், மும்மாறி பெய்யறதுன்னா என்ன, 9 நாள் நார்மலாக இருக்கணும், 1 நாள் மழை பெய்யணும். அது மாதிரி 30 நாளைக்கு 3 தடவை மழை பெய்யணும் மும்மாறி. அப்படி மாறித்து அப்படின்னா ராஜா வந்து கேட்பானா, மாதம் மும்மாறி பெய்ததா அப்படின்னு கேட்பான். இல்லை சுவாமி, இந்த வாட்டி ஒரு 4 நாள் கழிச்சு தான் பெய்ஞ்சுது அப்படின்னா, அப்போ எங்கேயோ தர்மம் மாறி இருக்குது. அடையாளம், ராஜாவினுடைய அடையாளம், தர்மம் எங்கேயோ மாறி இருக்குது. அந்த தர்மத்துக்கு என்ன பண்ணணும், நான் போய் பார்க்கணும் சொல்லி நகர்வலம் போவான். அப்போ தான் நகர்வலம் போவான். நைட்டில்
இது ராஜான்னு தெரியாத மாதிரி மாறு இடத்துல நகரவளம் வந்து சின்ன சின்ன ஆளுங்கள்லாம் விசாரிப்பான், என்ன நடக்குது, ஏது நடக்குது, இந்த ஊரில் ஏதாவது பிரச்சனையானா, இந்த மாதிரி ஒரு கொடியவன் இருக்கான், எல்லாரும் துன்புறுத்தின்னு இருக்கான், ஏதாவது ஒன்று சொல்லுவாள். சொன்னால் அவங்ககிட்ட போய் அவனை அடக்கி முடிச்சதுக்கப்புறம் திருப்பி மும்மாறி பெய்யும். இதெல்லாம் ஒரு கால்குலேஷன், பேலன்ஸ் கால்குலேஷன் இருக்கையா, இது போல் இருக்கக்கூடியது. இப்படியாக இதெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த தர்மத்தை காக்கணும், அந்த தர்மம் நல்லா இருக்கணும் அப்படின்னா நமக்கு என்னென்னா எல்லாம் நல்லது நடக்கும், எல்லா கெடுதல் நடக்காது. இப்போ இந்த கெடுதல் நடக்கிறதுனால என்ன ஆகிடுதுனா பல வியாதிகள் வருது. அந்த பல வியாதிகளால் என்னென்னா பல உடல் நல கோளாறு வருது. இந்த கோளாறு வரதுனால நம்ம சீக்கிரமாக விரோதிகளாகும். இப்போலாம் நான் 40-45 வயசுலேயே எல்லா வியாதியும். சுகர் எப்போ வருதுன்னா 25 வயசில் சுகர் வருது. பழைய காலத்தில் சுகர் நம்ம கேள்விப்பட்டிருக்கவே மாட்டோம். ஏன்னா நல்லா நடந்திருந்தோம், நல்லா ஓடிந்தோம், நல்லா உழைச்சிருந்தோம், எந்த வியாதி வராமல் இருந்து. இப்போ எல்லாத்தையும் விட்டோம், சம்பிரதாயத்தை விட்டோம், எல்லா வியாதியும் வந்துடும். அப்படியாக இந்த மெய் என்ன பண்ணக்கூடியதுன்னா நமக்கு நன்மை செய்யக்கூடியது. அது இந்த மெய் இட்டு எழுதாய், அதுதான் மெய் வந்து இட்டுக்கொள்ளும். மைத்தடம் கண்ணினாய் அப்படின்றா. இப்படி மெய் தடமாக இருக்கக்கூடிய கண்கள் உடையவளே அப்படின்னு அவளை எழுப்புறார். மைத்தடம் கண்ணினாய் நீ உன் மணாளனை அப்படின்றா. மைத்தடம் கண்ணினாய் நீ உன் மணாளனை, நீ மணந்து கொண்ட அவனை, மணாளனை அப்படின்னா கணவனை அப்படின்னு. மைத்தடம் கண்ணினாய் நீ உன் மணாளனை எத்தனை போதும் எப்பொழுதும் எத்தனை போதும் ஒரு க்ஷணம் கூட விதியாக்கில்லாதால். நான் இவள் என்னன்னா தாயார் பெருமாளில் ஒரு க்ஷணம் கூட விட மாட்டாளாம். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அந்த வாமனாவதாரத்தில் வாமனன் பிரம்மச்சாரி, பிரம்மச்சாரி மாரில் வந்து உட்காந்துட்டு இருக்காளாம். அவன் சொல்கிறானா, நான் பிரம்மச்சாரி, இந்த ஒரு அவதாரத்தில் விட்டுடு அப்படின்னா. அதெல்லாம் கிடையாது. நீ எங்கே போனாலும் இந்த கிருஷ்ணன் வந்து வெண்ணெய் திட்டி சாப்பிட்ற வழக்கம் உண்டு. ஒவ்வொரு ஆற்றுல போனானா, ஒவ்வொரு ஆற்றுல போயிட்டு இருக்கும்போது இந்த வெண்ணெய் என்ன பண்ணால் மேலேருந்து பானையில் தொங்க விடுவா. 2-3 பானை அடுக்காக இருக்கும், அந்த அடுக்குக்கு மேலே தொங்க விடுவா. இவன் கிருஷ்ணன் திருடுறான்னு தெரிஞ்சு போச்சு. இப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தாலாம், ஐடியா பண்ணுவோம். கிருஷ்ணன் வந்து அதை தொட்டானா நமக்கு தெரியணும். எப்படி தெரியும்னா அதில் ஒரு மணி கட்டிட்டான், ஒரு மணி கட்டிட்டான். மணி கட்டி முடிச்சதுக்கப்புறம் இது சின்ன ஒரு வித்தாந்தம் வரும், அழகாக இருக்கும். மணி கட்டிட்டான். கிருஷ்ணன் மேலே ஏறுறானா, மேலே ஏறி அதை எடுக்க போகிறானா. எடுக்க போகும்போது அந்த மணி அதில் கட்டியிருக்கு இல்லையா, அந்த மணிக்கிட்ட சொல்கிறானா நீ அடிக்காத அப்படின்ட்டானா. பெருமாள் சொன்னா கேட்டுதானா முன்னேண்ணா, சரி நான் அடிக்கலை அப்படின்ட்டானா. அந்த பானையை எடுத்த உடனே கடக்கடக்கான மணி அடிச்சிட்டானா. கிருஷ்ணனுக்கு கோபம், அதான் மணி அடிக்க வேணா, என்ன நீங்கள் பார்த்து மணி அடிக்கிறிய, அவள் எழுந்தாண்ணா என்ன ஆறுது அப்படின்னு திட்டானா. இல்லை சுவாமி நீ சொன்னீர் நான் கேட்டுட்டேன், இருந்தாலும் என்னோட கர்த்தவியம் ஒன்று இருக்குல்ல, அது என்னால் விட முடியல. என்னோட கர்த்தவியம் என்னது அப்படின்னா, நீ அமுது செய்யும் போது மணி அடிக்கும். என்னோட வேலை என்னது, மணி அடிக்கிற வேலை என்னது, எனக்கு மணிக்கு என்ன வேலை அப்படின்னா, நீ அமுது செய்யும் போது நான் அடிச்சாகணும். நீ எடுத்து வாயில் வச்ச உடனே என்ன எடுத்தது, ஆஹா பெருமாள் அமுது வைக்கிறான்னு கரெக்டாக அடிச்சிட்டேன் இல்லையா. அதுபோல் என்னென்ன பெருமாளுக்கு எது விசேஷம் அப்படின்றது இருக்குது. அப்படியாக நீ உண்மனாளனை எத்தனை போதும் துயிலட்டா. இது போல் நீ என்னென்னா என் பெருமானோடைய சேர்ந்தே இருக்கக்கூடியவள், பெருமாள் விட்டு பிரியாதவள் அப்படின்னா அந்த வாமனாவதாரத்திலையும் வந்து சேர்ந்துட்டேன் இல்லையா. சேர்ந்தது கூடாது அப்படின்னா என்ன, மறைக்க முடியாது, பிரிய மாட்டாள். அப்போ என்ன பண்ணனா மான் தோல் போட்டு மறைச்சான் அப்படின்னு பார்த்தோம். அப்படியாக எத்தனை ஒரு க்ஷணம் பொழுது கூட நான் உன்னை விட்டு பிரிஞ்சிருக்க மாட்டேன் அப்படின்ற அந்த க்ஷணத்தை கூட விருத்தி பண்ணதான் நம்மளோட வைஷ்ணவ ஸ்வரூபம். அது என்ன அப்படின்னா எம்முருமான சதா சர்வகாலம் நினச்சிட்டே இருக்கணும். எங்கே போனாலும் எந்த பண்ணாலும் எப்படியானா நம்ம ஆற்றை விட்டு வெளில போகும்போது கூட பெருமாளை சேவிச்சுன்னா ஆற்றுல பெருமாளை சேவிச்சுட்டு படம்லாம் இருக்கும். நம்ம ஆற்றில் கண்டிப்பாக எல்லோரும் படம் வச்சு ஒவ்வொரு படமாக சேவிச்சுன்னு கூட போகலாம். நான்லாம் அது பெருமாளை செய்யும் முதல்ல சரி நம்ம பெருமாள் ஃபோட்டோ ஒன்று வச்சுருக்கேன். அந்த பெருமாளை சேவிச்சுட்டு பாமா ருக்மிணி சமேத ஹரிதவாரண பரபிரம்மணி நம்ம அவர் சேவிச்சுட்டு, எங்கள் ஐஷூர் பெருமாள், பார்த்தசாரதி பெருமாள் அது ஃபோட்டோ அதை சேவிச்சுட்டு, அதுக்கப்புறம் ஆச்சாரியன் முக்கூர் ஐஷிங்க பெரிய ஐஷிங்க சின்ன ஆச்சாரியனை சேவிச்சுட்டு, அதுக்கப்புறம் அப்பா அம்மா படத்தை சேவிச்சுன்னா வெளில கிளம்புவேன். கோயிலுக்கு வந்து வரணுன்னா கூட, கோயிலுக்கு வந்து ஆராதனைக்கு வரணுன்னா கூட அப்போ கூட நான் பெருமாள் சேவிக்காமல் வரமாட்டேன். அதுபோல் ஆற்றுக்குள்ளே போகும்போது என்னென்னா கால் அலமாமல் உள்ளே போகக்கூடாது, செருப்பு போட்டு வெளில வரவன் கால் அலம்ப கூடாது. ஆனால் கோயிலேருந்து ஆற்றுக்கு போகும்போது கால் அலம்பிட்டு உள்ளே போகக்கூடாது. வாசலை திண்ணை இருந்ததுன்னா திண்ணையில் ஒரு க்ஷணம் உட்காந்து தான் எழுந்துக்கணும். ஏன்னா கோயிலுக்கு போய்ட்டு வந்த புண்ணியம் கால் அலம்புறதுல போயிடுதுன்னுவா. அதனால் ஒரு க்ஷணம் உட்காந்துட்டு தான் போகிறேன். பெரியவாளும் இது பண்ணக்கூடிய அனுஷ்டானம் அது உண்டு. அதனால தான் இதெல்லாம் சில விஷயங்கள். அப்படியாக எத்தனை போதும் தொழிலழ ஒட்டாய்க்கா, நீ ஒரு க்ஷணம் கூட பெருமாளை பிரிஞ்சிருக்க போகிறது இல்லை. அந்த வைக்ஷணம் நமக்கு சொல்கிறா, பிரிஞ்சிருக்க போகிறதில்ல. தொழில் ஒட்டாய்க்கா, நீ அவனை விட்டு பிரிந்திருக்க மாட்டாய், அது எங்களுக்கு தெரியும். அதனால் நீ எழுந்துக்க மாட்ட.
நீ ஏந்துக்கலாம், அவன் ஏந்துக்க மாட்டான். அவன் ஏந்துக்கலன்னா எங்களுக்கு பறை என்னும் வாத்தியங்கள் கிடைக்காதனால நாங்கள் இது பண்ண முடியாது, இது கூடாது அப்படின்டா. என்ன சொல்லனா, எத்தனை ஏழும் பிரிவாற்ற கில்லாயால், எத்தனை ஏழும் பிரிவாற்ற கில்லாயால் அப்படின்னா அந்த பிரிவு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்த இவ பிரிஞ்சு இருக்க மாட்டாளாம். எப்படின்னா பிரிவாற்ற கில்லாயால் அப்படின்னா இது உனக்கு ஒவ்வாது அப்படின்றா. நீ அவனை பிரிஞ்சிருக்கணும்னு பிரியாமல் இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? பிரிஞ்சிருக்கிறது இல்லாமல் இருக்கிறது, நான் பிரியாமல் இருக்கிறது, நீ பிரியாமல் இருக்கிறது இருக்கிய, அது உனக்கு ஒவ்வாது. அது உன்னுடைய விஷயம் கிடையாது. உன்னோட விஷயம் என்ன? உன்னோட விஷயம் அதுதான், உன்னோட விசேஷமும் அது என்ன? உன்னோட விஷயம் வந்து தயை. அந்த தயை தான் உன்னுடைய குணம். தயைனா அதை கொடுக்கக்கூடியது. எம்பெருமான் கொடுக்கக்கூடியவன், தாயார் பெருமாள் 2 பேரும் கொடுக்கக்கூடியவர்கள், நாம் வாங்கக்கூடியவர்கள். அப்போ கொடுக்கக்கூடிய ஸ்தாயில் இருக்கிற நீ இல்லை அது என்னோடதுன்னு வச்சுருக்கிறது தப்பு. பெருமாள் புருஷாகாரம், நம்ம எல்லாருமே ஸ்திரீ பார்த்தோம் இல்லையா? பெருமாளை தவிர அத்தனை பேரும் ஸ்ரீ தான். நீ புருஷன், நான் ஆண், பெண், அலி எல்லாமே இல்லை, எதுவுமே கிடையாது. என்னன்னா நம்ம எல்லாரும் ஸ்திரீக்கள். யாருன்னா எம்பெருமானுடைய பாரியாக்கள், எம்பெருமானை சேரக்கூடியவர்கள், எம்பெருமானை சேர்ந்தவர்கள் இல்லையா? அப்படி இருக்கக்கூடியது நீ என்ன? நீ புருஷாகாரம் இல்லையா? நாங்கள் சேஷிகள். அவனா நீங்கள் எனக்கு கொடுக்கணும் இல்லையா? கொடுக்கறத விட்டு நீயே வச்சுட்டு இருக்கிய, அது தப்பு. இது உன்னுடைய தர்மம் கிடையாதுன்றா. உன்னுடைய தர்மம் எதுனா தயை மட்டும்தான் உன்னோட தர்மம். தயாதேவின்னு பேர் தாயாருக்கு. தயாதேவினா தயை மட்டும் கொடுக்கக்கூடியனா. எம்பெருமான இடத்துல போனால் அவன் ஆராய்ந்து பார்க்குறவன். ஆராயவன் நம் குழந்தை, இந்த குழந்தை நற்கதி அடையணும் தான் இன்றைக்கி இந்த ஆண்டாளாக வந்து நமக்கு சொல்லிட்டு இருக்கான். ஸ்ரீதேவி, பூதேவி, நீலாதேவின்னு எத்தனை தேவிகள் சொன்னாலும் அத்தனையும் மகாலட்சுமி தான். மகாலட்சுமியுடைய சொரூபங்கள் எல்லாமே. இந்த ஆண்டாள் என்ன சொல்கிறான்னா, நம்மக்கிட்ட எம்பெருமானை போய் சேவிச்சானா எம்பெருமான் அனுகிரகிப்பான், அந்த அனுகிரகத்தோட மோட்சத்துக்கு போ. அதானே சுருக்கமாக சொல்லக்கூடியது. அப்போ அந்த தயை அவன் கொடுக்குறான், அந்த தயையை நாம் வாங்குகிறோம், அந்த தயையினால் நாம் மோட்சத்தை பெறுகிறோம். அந்த தயை கொடுக்க வேண்டிய பொறுப்பு உன்னிடத்தில் இருக்குது. அந்த தயையை விட்டு நீ இருக்கக்கூடாது. இது உனக்கு ஒவ்வாது. அப்படி இருக்க நீ புருஷாகாரத்தை எங்களுக்கு அனுகிரகிக்க வேண்டும், எம்பெருமானை என்னிடத்தில் கொடுக்க வேண்டும். எப்படின்னா, நீ தூங்கின்றிருக்கியே நப்பின்னை பிராட்டி, நீ தூங்காமல் நீ எழுந்து முதல்ல அவனை எழுப்பி 2 பேரும் சேர்ந்து வந்து கதவு திறங்கோ அப்படின்றா. தகவு அப்படின்னா இந்த புருஷாகாரத்தை நீ எனக்கு கொடு அப்படின்றா. அப்படியாக இந்த புருஷாகாரம் அனைவரும் பெற்று இருக்க வேண்டும் வேண்டுகிறேன். ஸ்ரீ அமிர்தவல்லி நாயிகா சமேத ஸ்ரீ ஹரிதவாரண பரபிரம்மணே நமः. அஸ்மத் குருபியோ நமः. அஸ்மத் சர்வகுருபியோ நமः. ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. ஸ்ரீமத் தாசரதை மகாகுரவே நமः. அடுத்த பாசுரம் 33 பாசுரம். நல்ல ஆச்சரியமான பாசுரம். இந்த 33 முக்கோடி தேவர்கள்னு சொல்லுவா இல்லையா? அது யார்? தேவதைகள்லாம் யார்? அவருடைய உபதேவதைகள்லாம் யார்? அடுத்த பாசுரத்துலேயும் பெருமாள் தாயார் எழுப்புறா. என்ன சொல்லி எழுப்புறா நாளைக்கு பார்ப்போம்.